buddies, I hope you all are doing good. இன்னைக்கு நம்ம நிதினாஸ் பேபியில் காடுகளின் அமைதியான தரிசனம் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். காடு அப்படின்னாலே ஒரு நேச்சுரல் பிளேஸ் தான். இது இயற்கையோட அழகான அமைதியான மற்றும் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு பகுதி இது. ஸோ இன்றைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நகர சூழலில் வேகமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு முறையாச்சு நம்ம இயற்கையின் மடியில் சென்று அதன் அமைதியை அனுபவித்தால் அது மனசுக்கு ரொம்பவே ஒரு நிம்மதியை கொடுக்கும். காடில் இருக்கிற ஒரு மிதமான இசை, காட்டுக்குள்ளே நுழையும் போதே நம்ம காதில் ஒரு மெல்லிய காற்றின் இசை கேட்டாலே மனம் ஒரு நிமிஷம் ரொம்பவே அமைதி அடையும். அந்த காற்று மரங்களின் இலையை வருடிய போது ஏற்படும் சத்தம் ஒரு இயற்கை இசை போலவே இருக்கும். இதை அனுபவிக்க காட்டுக்குள்ளே போய் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக கண்ணை மூடிட்டு கேட்டாலே அந்த இசையை கண்டிப்பாக அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் காட்டில் வாழ்கிற அந்த பறவைகளோட இனிமையான கீதம். காடுகளில் பலவிதமான பறவைகள் வசிக்குது. அந்த கால நேரத்தில் பறவைகளுடைய இனிமையான கீச்சலால் மனதில் ஒரு அமைதியான உணர்வு ஏற்படுது. இது எல்லாமே ஒரு விதமான நேச்சுரல் சவுண்ட் தெரப்பியாகவே செயல்படுது. அதுக்கப்புறமா அந்த ஓடை, அருவி ஓடும் ஒலிகள், நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போனாலே ஒரு ஓடையோ இல்லை ஒரு சின்ன அருவியோ அந்த ஓடும் அந்த ஒலிகளை எல்லாமே நம்ம கேட்கலாம். இதை ஒரு சிறிய நேரம் கவனித்தாலே நம்ம மன அழுத்தம் ரொம்பவே நல்லா குறையும். முழுமையாக நம்ம மனசில் ஒரு ஓய்வையே நம்ம உணர முடியும். அந்த காட்டோட ஒரு பசுமை நிறைந்த சூழல் மனசுக்கு ஒரு சிறந்த மருந்தாக செயல்பட்டுருக்கு. அந்த காட்டில் சுற்றி கொண்டு செல்லும்போது எங்கே பார்த்தாலுமே பசுமை நிறைந்த மரங்கள், செடிகள், பறவைகள், அனிமல்ஸ் போன்ற எல்லாமே இருக்கும். இதை பார்த்தாலே நம்ம மனசில் இருக்கும் அனைத்து பதட்டமும் மறந்து புதிய ஆற்றலை நம்ம கண்டிப்பாக பெறுவோம். அந்த காடு நம்ம கிட்ட சொல்ல வர வாழ்க்கை பாடங்கள் என்னென்னு பார்க்கலாமா? அமைதியாக இருப்பதன் சக்தி, இயற்கையுடன் இணைந்த வாழ்வு, ஒரு பொருளின் மதிப்பை உணர்வது, எளிமையான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த காடு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அதே காட்டுக்குள்ளே தியானம் மற்றும் உள்ள அமைதியை பெறுகிற வழி எப்படி தெரியுமா? ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து இந்த இயற்கை காடுகளின் அமைதி மனசுக்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்வை கொடுக்கும். நம்ம எல்லாருமே இயற்கையின் பக்கம் கண்டிப்பாக திரும்ப வேணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 நிமிஷமாவது இயற்கையை ரசித்தாலே நம்மளுடைய மனநிலை மாறிவிடும். இந்த மாதிரியான மனதை நிம்மதி அளிக்கும் காணொளிகளை காண்பதற்கு நிதினாஸ் பேபி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.